நானும் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கோச்சஸ் கிட்ட படிச்சேன் லாவண்யா. விஷன் போர்ட்லாம் செஞ்சேன். பிக்சர்ஸை கட் பண்ணி ஒட்டிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எந்த விஷன் போர்டும், எந்த அஃபர்மேஷனும், எந்த டெக்னிக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேனிஃபெஸ்டேஷன்ல எனக்கு இன்னும் பிகினர் லெவல்லயே தான் இருக்கேன். நான் அடுத்த லெவல் போக முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த எனர்ஜியை நம்ம எம்பாடி பண்ண போறோம். அது என்னன்னா, ஐ டோன்ட் டூ விஷன் போர்ட்ஸ், ஐ ஆம் த விஷன் போர்ட். நான் விஷன் போர்ட்லாம் பண்ணிட்டு பிக்சரை பார்த்துட்டு இருக்க ஆள் மட்டும் கிடையாது. அந்த விஷன் போர்டே நான் தாயா. என்னோட விஷனை ஈஸியா என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த எனர்ஜிக்கு நான் உங்களை ஷிஃப்ட் பண்ண போறேன். ஹே எல்ஜி ஃபேமிலி, ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட். முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் ஸ்டிக்கிங் பிக்சர்ஸ், ஸ்டார்ட் லிவிங் த பிக்சர்ஸ். நீங்க இந்த ஒரு ஜாப் வேணும், இந்த ஒரு ஃபாரின் ஜாப் வேணும், இல்ல இந்த அந்த மேனேஜர் பொசிஷன் வேணும், இந்த சேலரி வேணும், இவ்வளவு அளவுக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்கணும், எனக்குன்னு ஒரு பைக் வேணும், இந்த பைக் தான் எனக்கு வேணும், இந்த கார் தான் வேணும், இந்த கலர்ல தான் அது வேணும், எனக்கு 2 BHK வேணும். எவ்வளோ ட்ரீம்ஸ் நம்மளுக்கு இருக்கு. நம்ம அதுக்கான பிக்சர்ஸை மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்கோமே தவிர, அதை அடைஞ்ச பிறகு அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ஒரு ஆளா வாழ்வீங்க அப்படின்றத நீங்க மறந்துடுவீங்க. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லிவிங் த பிக்சர்ன்றது அதுதான். உங்ககிட்ட இப்போ ஒரு 3 BHK அதுதான் உங்களோட ட்ரீம் அப்படின்னா, அது உங்ககிட்ட இப்பவே இருக்குன்னா நீங்க அப்சஸ்டாவே இருப்பீங்களா? ஐயோ எனக்கு வீடு இல்லை, இன்னும் வீடு இல்லை, நான் இன்னும் வாடகை வீட்லயே இருக்கேன், ஐயோ இல்ல. நீங்க அடுத்த லெவல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. யூனோ ஓகே, கிரக பிரவேசம்லாம் அந்த வீட்டுல முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள குடி போயிட்டீங்க. கரண்ட் பில் வரும், ஓன் டாக்ஸ் வரும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வரும், வாட்டர் டாக்ஸ் வரும். இதெல்லாம் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனரா எதிர்கொள்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி நீங்க வாழணும். இங்க இருக்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல மாசம் மாசம் ரெண்ட் கட்டிட்டு இருக்க ஒரு ஆளா நான் இருக்கேன்னுட்டு உங்களோட விஷன் போர்ட்ல இருக்க பிக்சர் எங்கேயோ இருக்கும். அது பிக்சரா மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு ரெண்ட்ல இருக்க ஒரு இண்டிவிஜுவல், நான் வாடகை வீட்டுல குடியிருக்க ஒரு வாடகை ஆளன் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுதான் அந்த டிஃபரன்ஸ். என்னைக்கு நீங்க ஓன் ஹவுஸ நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க, அங்க நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வருது, அதை நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்ற மாதிரி நீங்க போறீங்களோ, அப்படி திங்க் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு நீங்க நினைக்கிற அந்த ரிசல்ட், அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்டாப் ஸ்டிக்கிங் த பிக்சர், ஸ்டார்ட் லிவிங் த பிக்சர். உங்களோட ட்ரீம் ஜாப்ல நீங்க போய் உட்காந்துட்டீங்க, அப்படி வாழுங்க, அப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, அப்படி உங்களோட டேவை எதிர்கொள்ளுங்க. நீங்க இப்ப டீம் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ட்ரீம் டீம் மேனேஜர் அப்படின்னா, ஒரு டீம் மேனேஜர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவான் அப்சர்வ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. அவன் எப்படி டீல் பண்றான், அவன் எப்படி கம்யூனிகேட் பண்றான். ஐயோ எனக்கு இப்போ ஓட்ட இங்கிலீஷ் இருக்கு, அவருக்கு நல்ல இங்கிலீஷ் இருக்கு, நான் நல்ல இங்கிலீஷ் பேசினா மட்டும்தான் என்னால மேனேஜர் ஆக முடியும் அப்படின்ற தாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கான எஃபர்ட்டே போடாம, ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ணுங்க, நிறைய மைண்ட் செட்கான ஒர்க் பண்ணுங்க. நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு நான் அதுதான் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். நிறைய உங்களோட மைண்ட் செட்ல ஒர்க் பண்றதுக்கு நான் முக்கியமான ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஆனா உங்களோட அவுட்டர் வேர்ல்ட்லயும் நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். உங்களோட அவுட்டர் வேர்ல்ட்லயும் தேவையான விஷயங்களை செய்யணும். உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்காம, உங்களோட இங்கிலீஷை ஃபிக்ஸ் பண்ணிக்காம, அந்த மேனேஜர் அப்படின்ற பொசிஷனை மட்டும் நீங்க அந்த ஒரு பிக்சரா தான் பார்த்துட்டு இருப்பீங்களே தவிர, அதுக்கு தகுதியான ஆளா நீங்க மாறிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஒரு முட்டை தான் வாங்கியிருப்பீங்க நீங்க. இல்லாட்டி என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்ல சேர்ந்துட்டு அப்படியே அதை டீல்ல விட்ட மாதிரி நீங்க பாட்டு போயிருப்பீங்க. உங்களோட ட்ரீமாவே வைக்காதீங்க. உங்களோட அவுட்டர் வேர்ல்ட்லயும் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட இன்னர் வேர்ல்ட்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அவுட்டர் வேர்ல்ட்லயும் நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஏன்னா நம்ம ஒரு பிக்சரை நான் ஸ்டிக் போட்டு பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மேனேஜர் ஆயிட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு பிக்சரை மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டீங்கன்னா, அப்படி வாழலையே நீங்க. அதுக்கு தேவையான ஒர்க்கை நீங்க பண்ணல. ஸோ அந்த அவுட்டர் வேர்ல்டையும் நீங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அந்த ரிசல்ட்ஸ் வர்றத பார்ப்பீங்க. ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, எனக்கு நிறைய காசு வேணும் காசு வேணும் காசு வேணும்னு ஒருத்தர் வேண்டிக்கிட்டே இருந்தான். ஓகேவா? அவருக்கும் காசு கொடுக்கறதுக்கு கடவுள் வெயிட் பண்ணிட்டே இருந்தாராம். லாட்ரி சீட் அடிக்கணும் 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 அடிக்கணும்னு வேண்டிட்டே இருந்தானா. அவனுக்கு லாட்ரி சீட் அடிக்கிறதுக்கு கடவுள் வெயிட் பண்ணிட்டே இருந்தாராம்.
ஆனா அவன் போய் கடையில லாட்டரி சீட்டே வாங்கலையாம். கடவுளே கேவலமா திட்டி விட்டாரு ஒரு நாள் அவன் ப்ரேயர் பண்ணும்போது. இந்த மாதிரிதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை தேடி பிடிச்சி கத்துக்கோங்க. நீங்க வந்து இங்கிலீஷால என்னோட கரியர் வந்து கேவலமா இருக்கு, அடுத்த லெவல் போக முடியல, நான் அடுத்த லெவல் ரீச் பண்ண முடியலலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ப்ரோக்ராம்ஸ்ல நான் ஒரு தமிழ் மீடியம் மாணவியா எப்படி என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்ற எக்ஸாக்ட் டெக்னிக்ஸை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எவர் கிரீன், என்னைக்குமே நீங்க அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். அண்ட் தென் பேப்பர் ட்ரீம்ஸ் டு ரியல் லைஃப் ப்ரெசன்ஸ். உங்களோட ட்ரீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல மட்டும் இருக்கு. ஓகே, உங்களோட ட்ரீம்ஸ் வந்து வெறும் எழுத்துக்களா மட்டும் இருக்கு, இல்ல வெறும்னே பிக்சர்ஸா மட்டும் இருக்கு. நீங்க ஏதோ அஃபர்மேஷன் எழுதி வச்சிருக்கீங்க, இல்ல உங்களோட ஸ்கிரிப்டிங் பண்றீங்க. எது பண்ணாலுமே அந்த ப்ரெசன்ஸை இம்மீடியட்டா வர வைக்கணும். மேனிஃபெஸ்டேஷன்ஸை கடகடன்னு நீங்க நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரொம்ப ஃபாஸ்டா குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, பாசிவா நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க, ஆக்டிவா நீங்க ஷிஃப்ட்ஸ் நடத்தணும். அதாவது நீங்க ஒரு டிராஃபிக் இருக்க ஒரு ஏரியால போயிட்டே இருந்துட்டு, ஐயோ இங்க டிராஃபிக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே திட்டிக்கிட்டே அந்த லைஃபை ஓட்டிட்டு இருக்கலாம். இல்லாட்டி இந்த ஏரியா ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கு, இங்க ஒரு பைபாஸ் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும், அதை எடுத்துக்கிறேன், அந்த ரோட்டுக்குள்ள போறேன், நான் கிளியரா போயிட முடியும், ஈஸியா போயிட முடியும், எந்த டிராஃபிக்குமே இல்லாம போயிட முடியும்னுட்டு அந்த ரூட்டை நீங்க எடுக்கலாம். அது என்ன, ஆக்டிவா நீங்க ஒரு ஷிஃப்ட் பண்றீங்க. அந்த ஆக்டிவ் ஷிஃப்டை நீங்க வந்து நிறைய நேரங்கள்ல பண்ண மறுக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு கால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏதோ ஒரு ஜாப் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பிசினஸ் ஐடியா கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு டெஸ்டினேஷன், ஃபாரின் ஜாப்ஸ்க்குலாம் ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களை அந்த அந்த சைன்ஸ் எல்லாம் கூப்பிடுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பாசிவா கண்ணை மூடிக்கிட்டு ஓகே ஏதோ ஒரு ஜாபை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வைப்ல இருக்கும்போது உங்களால அந்த சைன்ஸை கூட இக்னோர் பண்ணிடுவீங்க. அதனால்தான் வந்து உங்களோட மைண்டை கான்ஸ்டன்டா டெய்லி உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை ஜேர்னல் பண்ணி டியூன் பண்ணிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க அந்த எனர்ஜிலேயே இருப்பீங்க. டெய்லி ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, டெய்லி உங்களோட விஷன் போர்டை பாருங்க. நான் சொல்றது என்னன்னா, வெறும் அந்த விஷன் போர்டை ஓகே ஒன் அண்ட் டன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ பண்ணி வச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம அதுக்கு தேவையான வேலைகளை அந்த ஆக்டிவ் ஷிஃப்டை ஆக்டிவா கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் தென் எனர்ஜி இஸ் கிரேட்டர் than விஷன் போர்ட். நீங்க விஷன் போர்ட்ல ஒட்டியிருக்க பிக்சர்ஸ் எப்போ ரியலா வரும் அப்படின்னா உங்களோட எனர்ஜியை வச்சுதான் வரும். நிறைய பேர் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு தெரியும், என்னோட பார்ட்னர் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் மேஜர் பிரெயின் ஸ்ட்ரோக்கால இப்போ பேரலைஸ்டா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா நான் அந்த எனர்ஜியில ஆப்ரேட்டே பண்ண மாட்டேன். நான் அந்த எனர்ஜிக்கு போய் ஆப்ரேட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, என்னோட பிசினஸை நான் ஒழுங்கா நடத்த முடியாது, என்னோட பர்சனல் லைஃபை ஒழுங்கா நான் கொண்டு போக முடியாது, என்னோட ட்ரீம்ஸ்ல நான் வந்து நிலைச்சி இருக்க முடியாது. அதனால எப்பவுமே வந்து இப்ப கரண்டா இருக்க அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் நான் மறந்துடுவேன், இக்னோர் பண்றேன். நான் டெலூல தான் இருப்பேன். அந்த டெல்யூஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது போய் தான் எனக்கான ட்ரீம்னா என்னங்க, இப்ப இருக்கிறதையா நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட்டமைக்கிறீங்க? இல்ல ட்ரீம்னா உங்களோட ஃபியூச்சர் விஷன் இல்லையா? நீங்க ஒரு விஷனரியா தான் இருக்கீங்க. அது ஒரு மாயை தானே, அது ஒரு பொய் தானே, உங்களுக்குள்ளவே நீங்க சொல்லிக்கிறது தானே. ஆனா அதை நீங்க நோக்கி ஒர்க் பண்ணும்போது உங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது, உங்க எனர்ஜி வேற மாதிரி மாறுது. ஒரு ஈஸியா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா, இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் இல்ல உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் செம்மையான சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா அந்த எனர்ஜிலேயே நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க, அந்த எனர்ஜிலேயே ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க, அந்த எனர்ஜிலேயே நீங்க வந்து அவங்க கிட்ட என்ன பேசலாம், எப்படி சண்டை போடலாம், எப்படி பாரு இந்த கண்டிப்பா இப்ப லேட்டா தான் வரப்போறான், இவன் எப்படி எல்லாம் திட்டலாம் அப்படின்னே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சத்தியமா நீங்க அதே தான் இன்னும் பூதாகரமாக்குவீங்க. இதை நான் சூஸ் பண்ணல. எனக்கான எனர்ஜி வந்து அவங்க டைமிங் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்ன மாதிரி எனர்ஜியை அவங்க என்னதான் பண்ணாலும் நான் என்னோட ஸ்வீட்டஸ்ட் எனர்ஜியை நான் எக்ஸிபிட் பண்ண போறேன், என்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை எக்ஸிபிட் பண்ண போறேன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எனர்ஜி ஃபீல்டுக்கு அவங்க குவாண்டம் ஷிஃப்ட் பண்றதை நீங்க கண் கூட பாப்பீங்க. ஓகே, நான் இங்க பரம ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம்ல இருக்கவங்களால இதை ஈஸியா கேட்ச் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புறேன். நம்பர் 7 எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. விஸ்வரூபம் ப்ரோக்ராம்ல இருக்கவங்க இவ்வளவு நேரம் வந்ததெல்லாம் எஸ்எல்ஜே எனக்கு இன்னும் பெட்டரா புரியுது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து நம்பர் 7 எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன யோசிக்கணும் எப்பவுமே தான், என்னோட எனர்ஜியை நான்
மாத்துறது மூலமாவே, எப்படி மாத்துறது மூலமா? ஆல்ரெடி நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் நான் எப்படி அத நெகட்டிவிட்டிக்குள்ள உழன்று ஒரு பன்னிக்குட்டி சாக்கடைய கண்டா அப்படி ஜாலியா போய் விளையாடும்ல, அந்த மாரி நான் அந்த நெகட்டிவிட்டிக்குள்ள போய் நல்லா புரண்டு பொரள போறேன் அப்படின்றத விட, இல்ல அது சாக்கடை. நோ, 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 நோ. எனக்கு தேவையான எனர்ஜி வந்து ஒரு பூந்தோட்டமான எனர்ஜி. நான் சாக்கடைய தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு, நீங்க சாக்கடையிலேயே நின்னுட்டு இருக்கலாம் அந்த மொமெண்ட். ஆனா கண்ண மூடி ஒரு பூந்தோட்டத்த உங்களால கற்பனை செய்ய முடியும். உங்க மனசுக்கு நீங்க அந்த ஃப்ரேக்ரன்ஸ, அந்த நறுமணமான மலர்களோட வாசனைகள குடுக்க முடியும். அவ்ளோ அளவுக்கு உங்களோட மனம் சக்தி வாய்ந்தது. இல்லையா? நெறைய இந்த புராண கதைகள்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, கண்ண மூடி நீங்க யோசிச்சீங்கன்னா, எந்த இடத்துக்குமே நீங்க முடியும். ஒரு முனிவர் மட்டும் தான் பண்ண முடியும்னு இல்ல. நீங்க அந்த நெகட்டிவ் வைப்ல இருக்கும்போது, அந்த நெகட்டிவ் என்விரான்மென்ட்ல இருக்கும்போது, உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையில இருக்கும்போது கூட, உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, அந்த எனர்ஜிக்கு உங்கள வந்து அந்த இடத்துக்கு குவாண்டம் ஷிஃப்ட் பண்ண வைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 4வது என்ன? ஏன் வந்து 90% மக்களோட விஷன் போர்ட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு விஷன் போர்டே பண்ண தெரியல, அவங்களோட விஷன் போர்ட் மட்டமா இருக்கு, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே தெரியல அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. அவங்க வந்து அந்த விஷன் போர்ட்ல இருக்கிற விஷயங்களுக்கு தேவையான மனுஷனா உருமாறல. நான் சொன்னல, உங்களோட இன்னர் என்விரான்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட அவுட்டர் என்விரான்மெண்ட்லயும் நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். வெறும் நான் இன்னர் ஒர்க் மட்டும் பண்றேன் அப்படின்னா, நீங்க அவுட்டர் ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டா வந்து உங்களோட மொமெண்டம் இருக்கிறத பாப்பீங்க. ஓகே, இன்னும் ரொம்ப சிறப்பா உங்களோட மொமெண்டம் இருக்கிறத பாப்பீங்க. எல்ஜே ஃபேமிலி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கண்ணை மூடி உங்களுக்கான பெட்டர் ஜாப் ஆஃபர் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. ஓகே, ரொம்ப டீப்பா நினைச்சிட்டே இருக்கீங்க. கண்ணா திறக்கிறீங்க, நீங்க வந்து உங்க லேப்டாப்ல ஏதோ ஒரு ஜாப் ஆஃபரை பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு தேவையான ஒரு ஜாப் ஆஃபர் எக்ஸாக்டா அமையுதுன்னா, ஓகே நான் இதை அப்புறமா அப்ளை பண்ணிக்கிறேன். கிளிக் ஆஃப் பட்டன் தான். அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கனாலே அந்த ரெசுமே அங்க போயிட்டு தான் இருக்கும். பட் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டு, ஓகே நான் அதை ஒரு 2 மணிக்கு மேல பாத்துக்கிறேன், என்னோட லஞ்ச் டைம்ல பாக்குறேன்னு ஒத்தி வச்சுட்டு போறீங்க அப்படின்னாலே என்ன பண்றீங்க, அந்த குவாண்டம் ஷிஃப்ட்டுக்கு போறத நீங்களே தடுத்து நிறுத்திக்கிறீங்க. யூ கெட் இட்? யூ கெட் இட்? நிறைய பேர் இந்த சேல்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இது ஈஸியா புரியும். இப்போ ஒரு கால் வருது, இவங்க ரொம்ப ஈகரா இருக்காங்க, இந்த லீட் இப்பவே நான் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்ட்டு நீங்க அந்த வைபோட அந்த எனர்ஜியோட பேசியிருப்பீங்க, அவங்க உடனே கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. இதே நான் அப்புறமா பாக்குறேன், லஞ்ச் முடிச்சுட்டு வந்து இவங்க காலை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், இல்ல ஐ கெட் பேக்னு சொல்லியிருப்பீங்க, அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க அவங்கள உங்க ப்ராடக்டையோ இல்ல சர்வீஸையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியே கோட்ட விட்டீங்க. அவங்க மூலமா வர அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், அவங்களுக்கு 100 பீப்புள் கூட ரெஃபரன்சஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியல் கிளையண்டா இருந்திருக்கலாம், அதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா உங்களோட இயர்லி டார்கெட்டை ஒரே ஒரு பர்சன்ல அடையிற அந்த குவாண்டம் ஷிஃப்டையே நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, சின்ன விஷயங்கள் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்றதுக்காக அமையும் அப்படின்னுட்டு, நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கான சாய்ஸஸ்லாம் அப்படிதான் நடக்கும். நம்ம எடுக்கிற ஒரு சாய்ஸுமே வந்து நம்மளுக்கு தொடர்ந்து குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணிட்டே தான் இருக்கு. குவாண்டம் ஷிஃப்டிங் அப்படின்றது, அதாவது ஒரு டைம் லைன்ல இருந்து இன்னொரு டைம் லைனுக்கு நம்ம மாறுறது, நம்ம நிறைய நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றது, எல்லாமே வந்து நீங்க நிறைய உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி யூனிவர்ஸ் காட்டுற அந்த சயின்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணுங்க, கண்ணை திறந்து பாருங்க, அதுல இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்க. அதான் அந்த அவுட்டர் ஆக்ஷன்லாம் வந்து உங்களை ரொம்ப ஃபாஸ்டா உங்களோட ட்ரீம்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இது எத்தனை பேருக்கு புரியுது? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னுட்டு எனக்கு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பார்க்க போறோம். முக்கியமான கான்செப்ட் தான் இனிமே வருது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் நம்மள எல்ஜே ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். இப்போ நான் ஒரு நியூ ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருந்தேன், விசிபிள் அண்ட் வேல்யூட்னு. உங்களோட ஆஃபீஸ்ல இப்போ நீங்க குவாண்டம் ஷிஃப்ட் எடுக்கணும்னு விரும்புறீங்க, ஒரு டீம் லீடரா இருக்கீங்க, மேனேஜரா இருக்கீங்க, என்ன டெசிக்னேஷன் வேணா நீங்க இப்போ என்ன டெசிக்னேஷன்ல வேணா இப்போ நீங்க இருக்கலாம். ஆனா அடுத்த லெவல் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கான அங்கீகாரமோ அதுக்கான மரியாதையும் உங்களோட வேல்யூ எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, என்னோட விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்ல உடனே வந்து இணையுங்க. நம்மளோட வெப்சைட்ல வந்து அது ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கு, learn.lavanyajaykumar.comல நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க, சரியா? உங்களோட
ஃப்ரீக்வன்சியை மாத்துறதுக்கு நான் வந்து அமேசிங்கான மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இன்னர் வேர்ல்ட்லயும் ஒர்க் பண்ண போறோம், அவுட்டர் வேர்ல்ட்லயும் ஒர்க் பண்ண போறோம். உங்களோட ஆஃபீஸோட பாலிடிக்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி உங்களை வந்து நிலைநிறுத்திக்கிறது, எப்படி உங்களோட வேல்யூவை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதுலயும் ஒர்க் பண்ண போறோம். அண்ட் நிறைய அந்த எஸ் டு திஸ் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மாற போறோம். உங்களோட சேலரி, உங்களோட ப்ரொமோஷன், உங்களோட சக்சஸ் எல்லாமே ஆஃபீஸ்ல வெறும்னே அவுட்டர் வேர்ல்டை மாத்துறது மட்டுமே வச்சு அமையாது. எப்படி வந்து நான் சேலரியை வந்து 10 டைம்ஸ் ஆக்க போறேன் அப்படின்னுட்டு நீங்க 1000 கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்க, அதுக்கான ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா உங்களோட இன்னர் ஃப்ரீக்வன்சில நீங்க ஒர்க் பண்ணல, இன்னர் வைப்ல நீங்க ஒர்க் பண்ணல. ரெண்டுத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களோட வெளியே எப்படி ஒர்க் பண்ணணும், உள்ளுக்குள்ள எப்படி ஒர்க் பண்ணணும், உங்களோட ஆஃபீஸ் சக்சஸ்க்காக. அதுதான் விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க கைஸ். நான் ரொம்ப கம்மி பிரைசிங் 1000 rupeesக்கு தான் வந்து 1 year ஆக்சஸ்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுல நான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி எல்லாருமே வந்து இணையணும்னு விரும்புறேன்றதுக்காக அது ஒரு அப்டேட் உங்களுக்கு. சரி, மூவிங் ஆன். 5th பாயிண்ட் என்னன்னா, ஐ ஆம் த விஷன் போர்டு. ஐ ஆம் த விஷன் போர்டுன்ற அந்த எனர்ஜி, அந்த ஒரு எம்பாடிமெண்ட்டுக்கு நீங்க வரணும். இப்போ நான் விஷன் போர்டு வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கும், நான் தான் விஷன் போர்டே. அந்த விஷன் போர்டுன்றது ஒரு ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயம் தான், உங்களோட விஷனை. அந்த விஷனரி யாரு? யூ கெட் இட்? அந்த விஷனரி யாரு? விஷனரி அப்படின்றது டாடா, பிர்லா, அம்பானி, அவங்கதான் விஷனரியா? உங்க லைஃப்காக நீங்க பெஸ்டா ட்ரீம் பண்ற நீங்களும் விஷனரி தான்யா. நான் என் குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க போறேன், நான் ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிச்சேன், இல்லாட்டி எங்க அம்மாலாம் வந்து பெரிய ஸ்கூல்ல படிக்கல, எங்க அப்பாவும் பெருசா படிக்கவே இல்லை, ஆனா எங்களை எல்லாரையுமே வந்து எம்எஸ்சி, எம்பிஏ, எம்இன்னு படிக்க வைக்க எங்க 3 பேரையும் அவங்க விரும்பினாங்க, படிக்கவும் வச்சாங்க. ஓகே, எங்க அப்பாவோட அப்பாலாம் வந்து ரொம்ப சின்ன வயசுல, எங்க அப்பாவுக்கு 9 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால அவரை ரொம்பலாம் படிக்க வைக்கவே முடியல அவங்க ஃபேமிலியால. ஆனா எங்க அப்பா கஷ்டப்பட்டு இந்த தெரு விளக்குலாம் படிச்சு அவங்களே முன்னேற்றிக்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் எங்க அப்பா. அவரால் காலேஜ் போக முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அவர் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா 10th அவரே முடிச்சாரு, 12th அவரே முடிச்சாரு, காலேஜ் அவரே முடிச்சாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அவங்களே செதுக்கிக்கிட்ட அவங்க. ஆனா அவருக்கு எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆனா அதனால என் பிள்ளைங்களெல்லாம் நான் வந்து பெஸ்டா படிக்க வைக்க மாட்டேன், என் அளவு தான் நான் படிக்க வைக்க முடியும், இல்ல என்னால முடிஞ்ச அளவு தான் படிக்க வைப்பேன், அப்படி இது பண்ணல. இன்னும் உன்னால முடியும், நான் உன்னை டாக்டர் லாவண்யா ஜெயக்குமாரா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உன்னை டாக்டர் மகேஷ் ஜெயக்குமாரா பார்க்க ஆசைப்படுறேன், நான் உன்னை கீதா ஜெயக்குமாரா பார்க்க ஆசைப்படுறேன் தான் எங்க கிட்ட அவர் பேசுவார். புரியுதா? சோ அப்படித்தானே நீங்களும் இருக்கீங்க. எனக்கு எங்க அப்பா விஷனரியா தான் தெரியுறாரு, என் லைஃப்க்கு நான் விஷனரியா இருப்பேன். நீங்களும் இப்படி ஒரு ஆளா தான் இருந்தீங்கன்னா தான் எல்ஜே ஃபேமிலியே நீங்க இருப்பீங்க ஒரு அங்கமா. நீங்க என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிருக்கீங்க எவ்வளவு நாளும் சரி, என்னோட கோர்ஸ்கள்ல நீங்க இருக்கீங்கன்னாலும் சரி, என்னோட எல்ஜே ஃபேமிலி நான் உங்களை ஆசையா கூப்பிடுறீங்க. யாருன்னா யூ ஆர் ஹைலி அம்பிஷியஸ். உங்களோட லைஃபை மாத்தணும்ன்ற வெறி உங்ககிட்ட இருக்கு. நீங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் உமனா இருக்கலாம், நீங்க இப்போ வந்து என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வெறி இருக்கு, என் லைஃபை நான் மாத்துவேன்ட்டு. நீங்க தான் எல்ஜே ஃபேமிலி. ஸோ நீங்க ஒரு விஷனரி. இந்த ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்குன்னா என்ன, நீங்க ஒரு விஷனரி. ஸோ அந்த விஷனரிக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நான் தான் அந்த விஷன், நான் தான் அந்த விஷன் போர்டு, எனக்குள்ளதுதான் அந்த விஷன் வந்திருக்கு. நான் வெறும் விஷன் போர்டை பார்த்து மட்டும் ஐயோ இவ்வளோ ஒட்டி வெட்டினோமே, நம்ம 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தெல்லாம் நம்ம இந்த விஷன் போர்டு கொடுத்தோமே, ஏன் எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கலாய்க்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எனர்ஜியை மாத்துறது மூலமா, நம்மளோட வைபை மாத்துறது மூலமா, நம்மளோட தாட்ஸை மாத்துறது மூலமா, குட் வைப்ஸ்ல இருக்கிறது மூலமா நம்ம என்ன வேணுமோ அடையறதுக்கு நம்மளுக்கு திராணி இருக்குன்னு தெரிஞ்சவங்க தான் நம்ம இங்க இருக்க எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ். புரியுதா? ஸோ எல்ஜே ஃபேமிலி நீங்க வந்து நான் ஒரு விஷன் போர்டு வச்சிருக்கேன், நான் அஃபர்மேஷன் பண்றேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன், நான் இந்த டெக்னிக் பண்றேன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு. ஐ ஆம் த விஷன் போர்டு, ஐ ஆம் த கிரியேட்டர். நான் சொன்னா அது நடக்கும், நான் நினைச்சா அது நடக்கும், நான் ட்ரீம் பண்ணா அது நடக்கும். ஏன்னா நான் தான் கடவுளோட ஃபேவரட். யூனோ, நம்ம அப்பா அம்மா கிட்ட உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா, எனக்கு யார பிடிக்கும், அந்த எனர்ஜில நீங்க போயிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து
என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கு, உங்களுக்கு லைஃப்ல என்னெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்க, நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும், உங்ககிட்ட காசு வந்துகிட்டே இருக்கும், உங்ககிட்ட நீங்க நினைச்சதெல்லாம் நீங்க அடைவீங்க, நீங்க நினைச்ச இடத்துக்குலாம் போய் பார்த்துட்டு வருவீங்க, நீங்க நினைச்ச ஜாபுக்கு நீங்க போவீங்க, நீங்க நினைச்ச சேலரியை நீங்க அடைவீங்க, உங்களுக்கு பிடிச்ச பேங்க் பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கும், நீங்க சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க ஹீல்டா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட உலகம் நடக்கும். அது உங்களோட உலகம் நீங்க நினைக்கிறது உங்க ஹஸ்பண்ட், பாய் ஃப்ரெண்ட், வைஃப், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹூவர் இட் இஸ், உங்க உலகம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுவாங்க. ஏன்னா அது எல்லாத்தையுமே நீங்க பண்ண முடியும். எப்பனா ஐ ஆம் த விஷன் போர்ட், ஐ ஆம் த கிரியேட்டர், நான் சொல்றது நடக்கும். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு என்னோட லைஃபை மாத்துறதுக்கான பவர் என்கிட்ட இருக்கு. விதி விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்கணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா இங்க ஒரே ஒரு விதி கிடையாது நம்மளுக்கு, புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னல ஒரு முக்கியமான விஷயம் இந்த லெசன்ல சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க எடுக்கிற சாய்ஸஸ் மூலமாவே நீங்க மாத்தலாம். இந்த இடத்துல போயிட்டு இருக்கீங்க, இந்த இடம் வந்து ரொம்ப டிராபிக்கா இருக்கு, ஓகே, அண்ட் இந்த பைபாஸ் எடுக்கிறீங்க, அந்த ரோடு கிளியரா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க, ஈஸியா போக முடியும் நம்புறீங்க, ஃபாஸ்டா இருக்கும்னு நம்புறீங்க, எடுக்கிறீங்க, அங்கேயும் டிராபிக்கா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், அதுதான் என் விதி, ஐயோ இங்க போனா இங்க டிராபிக்கா இருந்தது, இங்க மாத்தோம்னா இங்கேயும் டிராபிக்கா இருக்கு, ஐயோ இதான் என் விதின்னு நீங்க நினைக்க தேவையில்ல. இன்னொரு இடத்துக்கு நீங்க குவாண்டம் ஷிஃப்ட் பண்ண முடியும், இன்னொரு ரியாலிட்டிக்கு நீங்க குவாண்டம் ஷிஃப்ட் பண்ண முடியும், உங்களோட நினைச்ச விஷயங்களை நீங்க அடைய முடியும், உங்களோட ட்ரீம் லைஃப்க்கு நீங்க போக முடியும், உங்களோட ட்ரீம் லைஃப்க்கு தொடர்ந்து குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஓகே, அதுக்கு நீங்க ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் தான். உங்களோட இன்னர் ஒர்க் அதிகமா பண்ணணும், உங்களோட பிலீஃப் சிஸ்டமை மாற்றணும், உங்களோட கோர் நெகட்டிவ் பிலீவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு 6-7 வயசுக்குள்ளேயே நிறைய ஃபார்ம் ஆகிடும், 90-95%. அதுக்கப்புறம் அடல்ஹுட் வரைக்குமே இருக்கும். ஆனால் அந்த அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்பவே உருவாகிடுது. அதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இல்லைன்னா ஒரே லூப்லேயே மாட்டிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுன்னு அடுத்தது எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஒரு முதல் 2-3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஓகே கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க, இதுக்கு இவனுக்கு வந்து லவ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிட்டே போதுட்டு நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை ஒப்படைச்சிருப்பீங்க. அவங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம சாய்ஸ் தான் கேவலமா போகுதுன்னு பார்த்தா இவங்க கட்டி வச்சாங்க, இதுவும் இப்படி இருக்கேன், அதே லூப்குள்ளேயே நான் மாட்டிகிட்டே இருக்கேனே அப்படின்னீங்கன்னா, ஏன்னா நீங்க அந்த பர்சன் தான். wherever you are, there you are. இங்க இருக்க நான் தான் இமயமலையிலயும் இருப்பேன், கொடைக்கானல்லையும் இருக்கேன், எங்க போனாலும் நான் தானே, என்னோட மைண்ட் செட் அதே தானே. இங்க ஒரு டெப்ரெஷனை வச்சுட்டு இருக்க லாவண்யாவனா இருந்தா இமயமலையிலயும் அதே டெப்ரெஷனை வச்சுக்கிட்டு தான் அந்த மலைகள் எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், புரியுதா? இங்க நான் ஒரு ஹாப்பியஸ்ட் பீயிங்கா இருந்தேன்னா அந்த இமயமலை என்ன மாத்த போறது இல்லை, அந்த சீனரி மட்டும் என்ன மாத்த போறது இல்லை, அங்கேயும் நான் இதை ஹாப்பியஸ்ட் செல்ஃபை தான் கொண்டு போவேன். இங்க இருக்க டெப்ரெஷன் தான் நான் அங்க கொண்டு போறேன், இங்க இருக்க ஹாப்பினஸ் தான் அங்கேயும் கொண்டு போறேன். ஸோ எங்க நீங்க போறீங்களோ அங்க நீங்க இருக்கீங்க. ஏன்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம், உங்களோட கோர் பிலீஃப்ஸ்ல தான் நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே சுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஓல்ட் பேட்டர்ன்ஸை நீங்க விளக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, ஐ ஆம் த கிரியேட்டர், ஐ ஆம் த விஷன் போர்ட், ஐ கேன் குவாண்டம் ஷிஃப்ட், ஐ கேன் மேனிஃபெஸ்ட், ஐ கேன் கெட் எனிதிங் ஐ வாண்ட் அப்படின்ட்டு அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போறீங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து என்னோட ஓல்ட் பேட்டர்ன்ஸை ரிமூவ் பண்றது, எப்படி எனக்கு வேண்டிய விஷயங்கள் அடையிறது, எப்படி நான் பெட்டர் பீயிங்கா இருக்கிறது, எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும். அது எப்படி நடத்துறதுன்னா விஸ்வரூபம் ப்ரோக்ராம்ல நான் அதை டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட லைஃபோட ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி உங்களை வந்து நான் அடுத்த லெவல் மேனிஃபெஸ்டேஷன் தான், அடுத்த லெவல் குவாண்டம் ஷிஃப்ட் தான், அதெல்லாம் விஸ்வரூபம் ப்ரோக்ராம்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஐ ஆம் த விஷன் போர்டுன்ற அந்த வைபை உங்களை எம்பாடி பண்ண வச்சிருக்கேன் கைஸ். இந்த வைபை வந்து கொண்டு போங்க, இன்னைக்கு நாள் முழுக்க கொண்டு போங்க. அடுத்த லெசன் என்கிட்ட இருந்து வர வரைக்குமே வந்து இந்த வீடியோக்கு அடிக்கடி வந்து இங்க கிடைக்கிற முக்கியமான லெசன்ஸை உங்களுக்குள்ள வச்சிருங்க. லாவண்யாவோட டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து 1 and done கிடையாது. இது நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து 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 கேட்டுட்டே இருக்க விஷயங்கள். உங்களோட பிளேலிஸ்ட்ல போட்டு வைங்க.
இத தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். இதே வீடியோவா நீங்க ஒரு 7 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு மீனிங் கிடைக்கும். என்னோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண பிறகு இன்னொரு லெவல் மீனிங் கிடைக்கும். எல்லாமே அந்த தனித்தனியா இருக்க துண்டுகள்லாம் ஒண்ணா சேர்க்கும்போது ஒரு அழகான பிக்சர் கிடைக்கும்ல. அந்த ஒரு கேம் ஆடுவோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கனெக்ட் த டாட்ஸ் மாதிரி அந்த ஒரு எக்ஸர்சைஸஸ் அமையும். ஸோ என்னோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்க்கு வாங்க. அண்ட் நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, என்னோட விஸ்வரூபம் அண்ட் விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்க. உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களுக்கு வாங்க. இன்டர்வியூல பாடா பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வேற லெவல் போகணுன்ட்டு நினைச்சீங்கன்னா, எஸ்பெஷலி நீங்க வந்து டீம் மேனேஜர் ஆர் அபாவ் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா என்னோட கோர்ஸ்களுக்கு வாங்க. இன்டர்வியூ மாஸ்டரில உங்கள பயங்கரமா மாத்தும். நான் நிறைய கோர்ஸ்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் நீங்க கண்டிப்பா இணைய வேண்டிய டாப் 5 கோர்ஸ்கள்னா விஸ்வரூபம், விசிபிள் அண்ட் வேல்யூட், இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி அண்ட் இன்டர்வியூ மாஸ்டரி இந்த 5 கோர்ஸ்களை நான் சொல்லுவேன். நம்மளோட எல்ஜே ஃபேமிலி ஒருத்தரும் கண்டிப்பா இந்த கோர்ஸ்கள்ல இருக்கணும். learn.lavanyajaykumar.com அங்கதான் நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமி செயல்படுது. கண்டிப்பா வாங்க, என்னோட கோர்ஸ்கள்ல ஜாயின் பண்ணுங்க, பயன் பெறுங்க, உங்களோட லைஃபை மாத்துங்க கைஸ். நான் இன்னொரு அமேசிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு இந்த லெசன்ல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது எது அப்படின்றத எனக்கு மறக்காம சொல்லிட்டு போங்க கமெண்ட் செக்ஷன்ல. தேங்க்யூ.